விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. الصلاة والسلام على سيدنا المرسلين. أما بعد فقد قال الله تعالى: الله الذي خلقكم من بعد من ضعف ثم جعل خلقكم من بعد ثم جعل من بعد من الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله يحب الشعب القوي. உலகத்தை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் குறித்துண்டாகட்டுமாக. மக்கத்து ராஜாவாம் மயத்து ரோஜாவாம் போற்றி புகழக்கூடிய எம்பெருமான ரசூலே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈட்டி முடிய நான் ஈமானை விடமாட்டேன் என்று சொன்ன உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸ்ல இருக்கும் அனைவர்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று குன்றாமல் குறையாமல் என்று நடத்துமாக எனது ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. எனக்கு இந்த போட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாலிபம் ஒரு அருக்கொடை. இக்காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் வாலிபத்தை ஒரு அருக்கொடையாக கருதாமல் ஏதோ ஒரு அசால்ட்டுத்தனமாகவோ பொடும்போக்குத்தனமாகவோ கருதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு மற்றும் 3 விதமான பருவத்தை கொடுக்கிறான். ஒன்று குழந்தை பருவம், மூன்றாவது வயோதிக பருவம். இந்த வயோதிக பருவத்துக்கும் குழந்தை பருவத்துக்கும் மத்தியில் இருப்பதுதான் இந்த வாலிப பருவம். குழந்தை பருவத்தில் அவனால் சிந்திக்கவும் முடியாது, அதன்படி செயல்படவும் முடியாது. ஆனால் வயோதிக பருவத்தில் அவனால் சிந்திக்க முடியும், அதன்படி செயல்பட முடியாது. அதன்படி செயல்படக்கூடிய ஆற்றல், கூவ சக்தி அனைத்தையும் அவன் இழந்து விடுவான். ஆனால் வாலிப பருவத்தில், இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருப்பது வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் அவனால் சிந்திக்கவும் முடியும், அதன்படி செயல்படவும் முடியும். இந்த வாலிப பருவத்தில் தான் அவனுடைய எதிர்காலத்தை அவன் தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட வாலிப பருவத்தை இக்காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் ஏதோ அசால்ட்டு தரமாகவும் பொறும்போக்கு தரமாக கருதுகிறார்கள். இக்காலகட்டத்தில் உள்ள புதிய புதிய வாகனத்தின் மூலமாக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து விடுகிறார்கள். இப்போ உள்ள நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். தினந்தோறும் ஒரு வாலிபர் இந்த மாதிரி பைக்கில் போய் லாரியிலோ அல்லது பஸ்ஸிலோ போய் மோதி விட்டார் என்று துணிக்கும் அவர்களுக்கு 20-22 வயதுதான் மோதிவிட்டார்கள் என்று நியூஸில் வரும். அப்படிப்பட்ட வாலிபத்தை அவர்கள் அருக்குடையாக கருதாமல் ஏதோ பொறும்போக்குத்தனமாக அசால்ட்டுத்தனமாக கருதுகிறார்கள். அவர்கள் தாய் தந்தையை நினைத்திருப்பார்கள், இந்த மாதிரி நம்மளுடைய மகன், தாய் தந்தையர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரர் அனைவரும் நினைத்திருப்பார்கள், இந்த மாதிரி நம்மளுடைய மகன் இந்த மாதிரி நமக்கு உதவி செய்வான், பிற்காலத்து உதவி செய்வான் என்று. ஆனால் அவர்கள் இப்படி அவர்கள் மௌத்தா போவான நினைத்திருப்பார்கள் கேட்டால் இல்லை. அப்படிப்பட்ட வாலிபத்தை அவர்கள் ஒரு அருக்குடையாக கருதவில்லை. அல்லாஹ் நாயகம் சொல்வார்கள், இன்னல்லாஹ் யுஹிப்பு ஷாபுல் கவி. அல்லாஹ் தஆலா வலிமிக்க வாலிபரை விரும்புகிறேன் என்று நாயகம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வலிமிக்க வாலிபராக ஒருவராக நம்மளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியவர்களாக. இன்னும் அவர்கள் காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் போதை பொருட்களின் மூலமாகவோ நிறைய போதை பொருட்கள் ஊசி மாத்திரை அதிகமாக வந்துட்டது, அதன் மூலியமாக தன்னுடைய வாலிபத்தை செலவு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பத்ர் போருக்காக செல்வதற்கு வரிசையில் நிற்பதற்காக வரிசையில் அனைத்து சஹாபாக்களும் நிற்க வைக்கிறார்கள். அப்படி நிற்க வைக்கும் போது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களும் அந்த வரிசையில் இருக்கிறார்கள். இன்று கொண்டு போர்க்களத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்துக்கு செல்லும் போது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் ஒருவருக்கு ஒருவராக மறைந்து செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது ஒரு முறை அவருடைய சகோதரர் உமைர் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள்.
பார்த்துவிட்டு சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நீ மறைந்து மறைந்து செய்கிறாய் என்று கேட்கும்போது அதுக்கு சாத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னார்கள், நான் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக வேண்டும் என்று. நான் இப்படி வருவது எனக்கு சிறிய வயதாக இருப்பதின் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார் என்று பயந்துதான் நான் இப்படி மறைந்து மறைந்து வருகிறேன் என்று சொல்வார்கள். இத்தனைக்கும் சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுக்கு 14 வயதுதான். அப்படிப்பட்ட வயதில் சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் போர்க்களத்திற்கு சென்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபீ வக்காஸை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இந்த மாதிரி உனக்கு இது போர் புரிய வயசு இல்ல, நீ உன்ன மாதிரி சிறுவர்களோட சேர்ந்து விளையாடு என்று சொல்லும் போது சாத் இப்னு அபீ வக்காஸ் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுது கொண்டே இருக்கும்போது அழுது கொண்டே ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபீ வக்காஸை கூப்பிடுகிறார்கள். சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களும் போர்க்களத்துக்கு வருகிறார்கள். போர்க்களத்துக்கு வந்து எதை அவர்கள் நினைத்தார்களோ அது போர் செய்தவர்கள் செய்தாக ஆனார்கள். இன்னொரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டுமானால், ஒரு ஊரில் 7 நபர்கள், அந்த 7 நபர்கள் வாலிபர்கள், அவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்று வைக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த 7 நபர்களும் இஸ்லாத்தை பகிரங்கமாக படுத்த வேண்டும் என்று பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் உள்ள அரசருக்கு இந்த 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்க தெரிந்தவுடன் அந்த அரசர் வந்து 7 நபர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த மாதிரி நீங்க 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், நீங்க இஸ்லாத்து மதத்தை விட்டு இந்த மதத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லும் போது அந்த அரசர் சொல்லிவிட்டு ஊருக்கு சென்று விடுகிறார்கள். ஊருக்கு சென்ற சமயத்தில் அந்த 7 நபர்களும் இந்த மதத்தை மற்றவர்களுக்காக நாம் விடக்கூடாது என்று ஒரு குகைக்குள்ள போய் தங்குகிறார்கள். அந்த குகைக்குள்ள போய் அவர்கள் இருந்து கொஞ்ச நேரம் உறங்குகிறார்கள். உறங்கினதால் தாமதம் அல்லாஹ் தஆலா அவர்களை நன்றாக உறங்க வைத்து விட்டான். பிறகு உறங்கினதுக்கு அப்புறம் எழுந்துச்சு பசிக்குது என்று ஒருவர் போய் கீழே போய் சாப்பாடு வாங்கணும் போலாங்க. சாப்பாடு வாங்க போறப்போ அந்த கடையை போய் சாப்பாடு காசை கொடுக்குறாங்க. காசை கொடுக்கப்போ அந்த கடைக்காரர் சொல்லியாரு, இது எப்பயோ உள்ள காசு, நான் செல்லாது என்று சொன்னவுடன் ஆகையால் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் நல்ல முறையில் வாலிபத்தை பயன்படுத்துவதற்கு வல்ல ரஹ்மான் சொன்ன எனக்கும் கேட்டவங்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. Muhammad Imran, Marawi